பம்பையில் இருக்கக்கூடிய அழுதா நதியோட வரலாறு தாங்க பார்க்க போகிறோம். ஐயப்பன் கோவில் சபரிமலைக்கு பெருவழி பாதையில் போகிற சுவாமிகள் அனைவருமே தவறாமல் நீராடக்கூடிய இடம்னா அது அழுதா நதி. ஐயப்பன் அரக்கியான மகிசி கிட்ட போர் புரிஞ்சிட்டு இருந்தாருங்க. போரோட இறுதி கட்டத்தை அந்த அரக்கியான மகிசி ஒரு குன்றின் மீது ஏறி நின்றாங்க. அப்போது ஐயப்பன் எய்த அம்பு அரக்கியான மகிசி மீது பற்றுது. அந்த ஐயப்பன் எய்த அம்பு அரக்கியான மகிசி மீது பட்ட உடனே மகிசி தன் தவறையெல்லாம் உணர்ந்து ஐயப்பன் கிட்ட தன்னை மன்னிக்கும்படி மன்றாடுறாங்க, அழுது புலம்புறாங்க. அப்படி அவங்க அழுகிறப்ப அவங்க கண்களிலிருந்து வழிந்தோடிய கண்ணீர் பொங்கி பெருகி ஒரு நதியாக மாறுது. அந்த நதி தான் அழுதா நதின்னு எல்லாராலும் அழைக்கப்படுது. அதன் பிறகு ஐயப்பன் அந்த மகிசியை சம்ஹாரம் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த அரக்கியோட பூத உடலானது வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போது ஐயப்பன் இதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த அரக்கியோட அந்த பூத உடல் மேலே வச்சு அழுத்துறாரு. அதன் பிறகு அந்த உருவத்தோட வளர்ச்சி அப்படியே நின்று போயிடுது. இன்றைக்கும் அந்த அழுதா நதியில் நீராடக்கூடிய கன்னிசாமிகள் எல்லாருமே அதில் நீராடுறப்ப அந்த அழுதா நதியிலிருந்து ஒரு சிறு கல்லை எடுத்து அங்கே இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குன்று இருக்குங்க. அது கல்லிடம் குன்று. அந்த கல்லை அங்கே கொண்டு போய் எரிஞ்சிடணும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்காங்க. பம்பை நதியோட கிளை நதி தான் இந்த அழுதா நதி. இது கேரளாவில் இருக்கக்கூடிய பெரிய நதிகளிலேயே 3வது பெரிய நதி இந்த நதி. சுவாமியே சரணமையப்பா.